சித்தத்துவம் சுயமாக ஆகாயம் போல பரிபூரணமாக இருந்தாலும் சுப்பிரகாச சித்ரூபமானபடியால் ஆகாயம் போன்றது அன்று. இந்த கான்சியஸ்னஸ் உதாரணத்துக்கு இந்த ஸ்பேஸ் போல உனக்கு நீ உணர்ந்துகிட்டாலும், ஸ்பேஸ் போல நீ கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலும் அது ஸ்பேஸ் போல கிடையாது அப்படிங்கிறார். ஆகாயம் போல அன்று என்றார். ஆனா ரெண்டுக்கும் ஒற்றுமையா பார்த்தோம் என்றால் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. ஆன்மாவுக்கு ஆகாயத்தை தான் உதாரணமா சொல்லுவாங்க பல இடங்கள்ல. ஏன்னா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கிறது வெரி சூட்சமம். அதுக்கு சொல்றாரு இங்க, ஆகாயத்திற்கும் சிதாத்மாவிற்கும் அதிகமான வித்தியாசம் இல்லை. There is no bigger difference between the space and ஆத்மா. ஆத்மாவுக்கும் ஸ்பேஸ்க்கும் பெருசா வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறார். எதனால அப்படின்னா, பூரணமாகவும் சூட்சமமாகவும் நிர்மலமாகவும் அத்தியந்தம் இல்லாததாகவும் வடிவற்றதாகவும் சர்வத்திற்கும் ஆதாரமாகவும் இருந்து பற்றன்றியதாகவும் சர்வத்திற்கும் அணுசூதமாகவும் இவ்விரண்டும் இருக்கின்றன. ஆகாயத்தோட லட்சணத்தை நம்ம எடுக்கணும், ஆத்மாவுடைய லட்சணத்தை எடுக்கணும். இது ரெண்டையும் வச்சு இப்ப நம்ம டேலி பண்ணணும். இப்ப என்ன சொல்றாரு? ஆகாயம் சூட்சமமாகவும் பூரணமாகவும் நிர்மலமாகவும் இருக்கின்றது. சரி, மலத்துல இருந்து போவோம். நிர்மலம், நிர்மலம்னா அழுக்கில்லை, கழிவில்லை. ஆகாசத்தை நம்ம என்ன அழுக்கு பண்ண முடியுமா? முடியவே முடியாது. காற்றை அழுக்கு பண்ணலாம், காற்றை மாசுபடுத்தலாம், ஆனால் ஆகாசத்தை மாசுபடுத்த முடியாது, ஆத்மாவை மாசுபடுத்த முடியாது. ஆகாசம் எங்கெல்லாம் இருக்குதுன்னா சர்வ எல்லா இடத்திலும் நிறைந்திருக்குது. அது இல்லாத இடம் ஒன்று கிடையாது. ஆத்மா எல்லா இடத்திலும் நிறைந்திருக்குது, அதுவும் இல்லாத இடம் ஒன்று கிடையாது. அத்தியந்த ஆதி அந்தம் இல்லாததாகவும். இந்த ஆகாசம் எங்கப்பா முடியுது, எங்க தொடங்குது, எங்க முடியுது? இந்த ஸ்பேஸ் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுதுன்னு பார்த்தா அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதே போல இந்த ஆத்மா எங்க இருந்து ஆரம்பிக்குது, எங்க முடியுதுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. வடிவமற்றதாகவும் இருக்குது. ஆத்மாவுக்கு வடிவம் கிடையாது, லிங்கமாட்டம் இருக்குங்க ஆத்மா. அது உள்ள இருந்து இப்படி வெளியே வருங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் ஆத்மா வெளியே வராது. அப்படி வெளியே வர்றதுன்னா அதுக்கு பேரு லிங்க சரீரம், சூட்சம சரீரம்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுதான் ஒரு லைட் போல நம்ம அந்த காலத்துல சினிமா படத்துல ஏதோ உள்ள இருந்து அப்படியே ஒரு சுடர் வெளியே வருவது போல தெரியும். ஆத்மாவுக்குலாம் அந்த மாதிரிலாம் ஒரு வடிவம்லாம் கிடையாது. அது பொருள் கிடையாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகி போற மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப ஆத்மா வடிவம் கிடையாது. ஆகாசத்துக்கு வடிவம் இருக்கா? என்ன வெளியில போய் நின்று பார்க்க வேண்டியதா, என்ன வடிவம் இருக்கு ஆகாசத்துக்கு? வடிவமே கிடையாது, எல்லையும் கிடையாது, தொடக்க முடிவற்றது, சர்வத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அப்சல்யூட். இந்த மொத்தத்துக்கும் ஆதாரம் கான்சியஸ்னஸ் நம்ம படிக்கிறோம். ஓகே, பிராக்டிக்கல் அனுபவத்துல ஸ்பேஸை வச்சு பார்த்தோம்னா ஸ்பேஸ் தான் எல்லா கோள்களுக்கும் இடம் கொடுக்குது. காற்றும் ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்குது. கோள்கள் எல்லா பூமி மாதிரி எல்லா கோள்களும் இருக்குது. இதுக்குள்ளதான் நெருப்பு, நிலம், நீர் இதெல்லாம் என்னது வந்துருது. அப்ப இந்த 4 தத்துவங்களாகிய நிலத்தத்துவம், நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், காற்று தத்துவத்திற்கு எது இடம் கொடுக்கிறது? ஆகாச தத்துவத்தில் தான் இடம் இருக்கின்றது. ஆகாச தத்துவத்தில் இருந்துதான் இவை அனைத்தும் வருகின்றது. இந்த 4 தத்துவங்களும் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு ஆதாரமாக எது இருக்குதுன்னா ஆகாச தத்துவம் தான் இருக்கு. அதுபோல எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு கான்சியஸ்னஸ் தான் பேஸ். அதான் இங்க. அப்ப அதுலயும் வேறுபாடுகள் கிடையாது. அப்படியாக இந்த ரெண்டுக்கும் பெருசா வேறுபாடுகளை பார்க்க முடியாது. எங்க வேறுபாடுகள் வருது அப்படின்னு ஆராயும் போது, இவ்விதம் ஒற்றுமை இருந்தும் ஆத்மாவினிடம் சித்ரூபம் விசேஷமாக இருக்கின்றது. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நம்ம ஆத்மாவுக்கும் ஸ்பேஸுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம பார்த்தாலும் there is a major difference ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, அது ஆகாயத்தினிடம் இல்லை. உண்மையில் அதாவது அது என்ன அப்படின்னா, இவ்விதம் ஒற்றுமையாக இருந்தும் ஆத்மாவினிடம் சித்ரூபம் விசேஷமாக இருக்கின்றது. சித்ரூபம்னா என்னது? ஸ்பேஸ் ஜடம், ஆகாசம் ஜடம், அதுக்கு தனியா ஒரு உணர்வுன்னு கிடையாது. ஆனா வடிவமற்றதாகவும் நிர்மலமாகவும் ஆதியந்தமற்றதாகவும் எல்லையற்றதாகவும் எங்கும் சர்வ வியாபித்து இருப்பதாக இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸுக்கு
உணர்வுன்ற ஒரு குவாலிட்டி இருக்குது. சித்ரூபம், அறிவுணர்வு, மெய் உணர்வு, அருட்பெருஞ்சோதின்னு சொல்றோம்ல. உணர்வு, உணரும் தன்மை, இருப்பாகவும் உணர்வாகவும், சத்து சித்துன்னு சொல்றோம்ல. ஆகாசத்துக்கு இருப்புன்ற உணர்வு இருக்குது, கான்சியஸ்னஸ்க்கும் இருப்புன்ற உணர்வு இருக்கு. ஆனா ஆகாசத்துக்கு சித்துன்னு சொல்லக்கூடிய உணரும் தன்மை கிடையாது. அறிவுக்கெல்லாம் அறிவாக இருக்கக்கூடிய அந்த தன்மை கிடையாது. ஆகாசம் வெறும் ஜட சொரூபம் தான். இந்த இடத்துலதான் கான்சியஸ்னஸுக்கும் ஸ்பேஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாரு இங்க. ஆக இவ்விதம் ஒற்றுமை இருந்தும் ஆத்மாவினிடம் சித்ரூபம் விசேஷமாக இருக்கின்றது. அது ஆகாயத்தினிடம் இல்லை. உண்மையில் சைத்தன்யம் நிறைந்த ஆத்மாவே ஆகாசம் என்று கூறப்படுகிறது. இப்ப இந்த மாதிரி டிஃபரன்ஸை பிரிச்சு இதுதான்ப்பா அதுக்கு இதுக்கு வித்தியாசம், இதுல எக்ஸ்ட்ரா இந்த குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையில பார்த்தா அஸ் அ கான்சியஸ்னஸ்க்குள்ளதான் இந்த ஆகாசமே இருக்குது. அப்ப கான்சியஸ்னஸ் இல்லாம எப்படி இருக்க முடியும் ஆகாசத்துல? அப்ப அதுக்குள்ளயும் இருக்குது. பட் ஃபார் டிஃபரன்ஸ் உனக்கு பிரிச்சு புரிந்துகிறதுக்கோசம் அது சொல்லப்பட்டது. அப்ப கான்சியஸ்னஸ் இல்லாத ஆகாசம் இருக்க முடியாது அப்படிங்கிறத. ஜடம்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே கான்சியஸ்குள்ளதான் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப மனம்ங்கிற ஒண்ணுலதான் கற்பனை பண்ணப்பட்டு மனிதர்கள் உருவாகுகிறார்கள் கனவிலே. கனவிலே நான் இருக்கின்றேன், என்னுடைய சொந்தங்களும் இருக்கின்றது, நான் உயிருள்ளவன், என்னுடைய உறவும் அங்க உயிருள்ளதாக இருக்கின்றது. ஆனா உயிரற்ற ஜட பொருள்களும் அங்கே இருக்கின்றது. கரெக்டா? அப்ப கனவுல உயிரற்ற ஜடப்பொருளையும் உயிருள்ள என்னையும் என்னுடைய உறவினர்கள் அல்லது தெரிந்த அனைத்து உயிர்களையும் மூலமாக மனசு இருக்குது. அப்ப மனம் ஜடத்தையும் படைக்குது, சேத்தனத்தையும் ஆகிய உயிருள்ளவற்றையும் படைக்க தன்மை உள்ளது. அது போல இங்க கான்சியஸ்னஸ் ஆனது அப்படிங்கிறது ஜடத்தன்மைக்குள்ளேயே நீக்கமர நிறைந்திருக்கிறது, சேத்தனமாகிய உயிருள்ளவற்றைக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அதனாலதான் ஸ்பேஸ், வாட்டர், ஏர் எல்லாத்துக்குள்ளயும் அதுல எதுலயுமே கான்சியஸ்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம. அது ரிஃப்ளெக்ட். இப்ப நம்ம உட்காந்துருக்கீங்க, ஒரு சேர்ல உட்காந்துருப்பீங்க. அப்ப இந்த சேர் கான்சியஸ்னஸ் ஆனா கான்சியஸ்னஸ் இதுக்குள்ள சாமானியமா நிறைஞ்சு இருக்குது. ஆனா அந்த கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இந்த சேருக்கு கிடையாது. அப்ப யாருக்கு இருக்கு, எதுக்கு இருக்கு அப்படின்னா, சூரியனுடைய ஒளி எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்குது. ஆனா கண்ணாடியில எல்லா இடத்துலயும் படுது. ஆனா கண்ணாடியில தான் அது ரிஃப்ளெக்ட் ஆக முடியும், ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்த முடியும். கண்ணாடியோட ஃப்ரேம் இருக்கும் பாத்தீங்களா, உட்டன்ல பண்ணிருப்பாங்க. உட்டன் ஃப்ரேம்லயும் சூரிய ஒளி படுது. ஆனா அது என்ன பண்ணாது, ரிஃப்ளெக்ட் பண்ணாது. மிரர் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது போல கான்சியஸ்னஸ்ங்கிறது இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற டேபிள், சேரு, சோஃபா எல்லா இடத்துலயும் எவர் எக்ஸிஸ்டட். ஆனா புத்தி, மனசுங்கிற இந்த உணர்வுல தான் அது கண்ணாடி போல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறது. சேர்ல எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது, பட் அதுல நிறைந்திருக்கின்றது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. சோ ஆத்மாவே ஆகாயம் என்று கூறப்படுகிறது. ஆத்மாவிற்கும் ஆகாயத்திற்கும் சற்றேனும் பேதம் இருப்பதாக கருதத்தக்கது அன்று. அதனால நீ ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்காத, ஆகாயமும் ஆத்மாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது. எது ஆகாயமோ அது ஆத்மாவே, எது ஆத்மாவோ அதுவே ஆகாயம். அஞ்ஞானிகள் தங்கள் பிராந்தியினால் ஆத்ம ரூபத்தை ஆகாயம் என்று நோக்குகின்றனர். அதாவது சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மன கற்பனையினால், பிராந்தியினால் ஆத்மஸ்வரூபத்தை, ஆத்மாங்கிறத எதை சொல்றோம்ல அது ஆகாசம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறார். நாம என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்? ஆகாசத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு உணரும் தன்மை வித்தியாசம் பார்க்கிறோம்ல. ஆனா அஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, அந்த வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது, வெறும் ஸ்பேஸ் தான் ஆத்மா, ஆத்மா தான் ஸ்பேஸ்ன்றாங்க. அந்த கம்பாரிசன்ல இந்த ஒரு பாயிண்ட விட்டுட்டு எல்லாம் இரண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படிங்கிறார். கோட்டான் எப்படி சூரிய வெளிச்சத்தை இருளாக காண்பது போல அஞ்ஞர்கள் தங்கள் பிராந்தையினால் ஆத்மரூபமான ஆத்மரூபத்தை ஆகாயமாக கருதுகின்றனர். கோட்டான்றது ஒரு விலங்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு சூரிய வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தை, சூரிய வெளிச்சமா இருந்தாலும் அதுக்கு இருளாதான் தெரியும். அதுபோல அஞ்ஞானிகள் அவங்களுக்கு இந்த ஆத்மா
உணர்வு ரூபமாக இருந்தாலும் அது எல்லாரும் எங்க இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் அது. அதுக்கு மேல எதுவுமே கிடையாதுப்பா. அது வெறும் ஸ்பேஸ் தான்ப்பா. அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. பண்டிதர்களோ ஆகாயத்தை தங்கள் சித்ரூபமாகவே காண்கின்றனர். பண்டிதர்கள் அப்படின்னா இந்த இடத்துல தெளிவானவர்கள், ஞானம் அடைந்தவர்கள், புரிதல் உடையவர்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பேஸ்ங்கிறதே ஆத்மா தான் அப்படிங்கிறத, அந்த கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த உணர்வு சொரூபத்தை சேர்த்து பார்த்து இது ஆத்மான்ற உணர்றாங்க. ஆனா அஞ்ஞானிகள் அந்த உணரும் தன்மையை சேர்க்காம ஆகாசமும் ஆத்மாவும் ஒண்ணுங்கிறாங்க. இதுதான் 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறாரு.